உங்கள் பேர் ப்ரோ? கலைவாணன். கலைவாணன். நீங்கள் இன்றைக்கி சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 386வது பிறந்த நாள். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? பிறந்தீங்களா? பிறந்ததுலேருந்து இங்கே தானா? சென்னையில் என்னென்னலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? தேட்டருக்கு போயிருக்கேன், பீச்சுக்கு வந்துருக்கேன், பார்க்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பார்க்க இடம் இல்லை, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. சென்னை உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கா? மறக்க முடியாத நிகழ்வு மாதிரி இந்த ஊருக்கு போனால் எனக்கு இதுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சென்னையிலே பிறந்திருக்கீங்களா? மறக்க முடியாத எதுனா சென்னையில் என்னென்ன இருக்குது? அவங்க நினைவுகள் தான் கொடுத்துருக்குது. என்ன நினைவு? இந்த மாதிரி வந்து கட்டச்சு வருவான் ஸ்கூலுக்கு இங்கெல்லாம், போலீஸ்லாம் பார்த்துட்டு எல்லாட்டி எடுத்து அடிப்பாங்க. அது மாதிரி இந்த ஸ்டேஷன்லாம் கட்டச்சு சுற்றும் போது அங்கேயும் போலீஸ்லாம் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் தான் கொடுத்துருக்குது. நல்ல மெமரிஸ் தான் ஆகிருக்கு. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் வெனிஷ். வெளிஸ் ப்ரோ. நீங்கள் சென்னையா ப்ரோ? நான் எனக்கு சென்னை சொந்த ஊர் சென்னை இல்லை, தூத்துக்குடி. ஓகே ஓகே ப்ரோ. சென்னை நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத நிகழ்வு? வந்துதான் அங்கே ஃபுல்லாக கேள்வி. அங்கே எப்படி தூத்துக்குடினா ட்ரெயின் இருக்காது, இது மாதிரி ட்ரெயினே பார்க்க முடியுதுடா. அதை பார்த்துட்டா ஃபஸ்ட் டைம் பார்க்க ட்ரெயின் பார்த்தது வந்து அதை படத்தில் தான் மெயினாக வச்சுலாம் பார்த்துருக்கேன் நான். இப்போ நேரில் வந்து பார்க்குறேன் நான். அதான் சந்தோஷமாக இருந்துச்சு. சென்னையில் பிடிச்ச இடம்லாம் எது ப்ரோ உங்களுக்கு? பீச்சு, வண்டலூர் ஜூ, அதான் பிடிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சென்னை மறக்க முடியாத நிகழ்வுகள் என்ன கொடுத்துருக்கா? எனக்கு அப்படிலாம் இல்லை, அதே மாதிரி தான் இவங்க தான் கட்டி மாட்டிக்கிட்டு தான். ஓகே ஓகே தேங்க்ஸ். போய் மாட்டிக்கிட்டு தின்னு முதல்ல அப்படி தான். எப்படி வரும்போதே இங்கே போலீஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. 3 பேர் வரும்போது தான் பண்ணுவோம். 2 பேர் அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை போலீஸை பார்த்து 2 பேரும் பிடிச்சி தட்டையை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்தேன் நான் பீச்சுக்கு. எனக்கு வழி தெரியாது, அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோடனே பிடிச்ச உடனே எனக்கு பயம் வந்துச்சு, எனக்கு வழியும் தெரியாது. மறுபடியும் அங்கே நான் பல்லவத்தில் இருக்கேன். நான் மறுபடியும் அங்கே போயிட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வரையில் எனக்கு வர பயம் தான் பிரச்சனை இருக்குமோன்னு. ஏன்னா என் செப்பல் தான் அவனும் போடுறது, அவனும் கீழே போட்டாங்க. செப்புக்கு வெறுங்காலில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த வந்து அதை அங்கே போன நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வெயிட் பண்ணியிருந்தா ஒரு ட்ரெயினை தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஊருக்கு வந்துட்டு வந்து 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. செப்பல் பார்த்தா செப்பலும் போயிடுச்சு. அங்கேயே இங்கே டிராஃபிக்லேயே விட்டுருக்காங்க ஸ்கேட்டிங் பண்ணும்போது. அதான் மறக்க முடியாது இந்த வரைக்கும். அது ஓகே ஓகே ப்ரோ. 2 பேருக்குமே போலீஸ் தான் முக்கியமான நேரமாக வராங்க. உங்கள் நேம்? கௌஷினி. உங்கள் நேம்? காவியா. காவியா. ஓகே. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இப்போ தான் கரெக்டாக எத்தனை மாதத்துக்கு? காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் 2 பேருமே. நீங்களும் அதே தானா? உங்களுக்கு சென்னைனா மறக்க முடியாத நிகழ்வு எது? பீச்சில் என்னாச்சு? சாப்பிட்ற கடை. உங்களுக்கு சென்னைன்னா எந்த ஒரு இதுவும் பிடிக்காதா? சென்னையில் பிடிச்சது எது? பீச் தான். நீங்கள் மறக்க முடியாத நிகழ்வு பீச் தான் சொல்கிறீங்க, பிடிச்சதும் பீச் தான். பீச்சை தவிர்த்து சென்னையில் இன்னும் எவ்வளோ இருக்குங்க? ஓகே ஓகே ஓகே. இங்கே தான் படித்தேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ தான் சேர்ந்து சென்னை வந்தேன்னு சொல்கிறீங்க. 2 years படித்தோம், அதுக்கப்புறமா போயிட்டு. ஓகே ஓகே. நீங்கள் சென்னை சைடு கிடையாது. நீங்கள் சென்னை இல்லைங்களா? இந்த ஊருக்கு வந்தது மறக்க முடியாத நிகழ்வுலாம் இதெல்லாம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பேட் ஆர் குட்? சென்னையில் இதை மறக்க மாட்டேன், அந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இது மாதிரி ஆச்சு. நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும்ல. அது ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே படித்தாங்க. ஸ்கூல் லைஃப் எல்லாருக்கும் நார்மலாக பிடிக்குங்க. அதில் மறக்க முடியாத எதனா ஒன்று? அந்த ஸ்கூல் மாதிரி நான் இங்கே பார்க்க ரொம்ப பெருசாக நல்லா இருந்தது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் பார்த்தா அந்த மாதிரி இல்லை, நல்லா இருந்தது. ஓகே ஓகே. வசந்தகுமார். வசந்தகுமார். உங்கள் பேர்? யுகேஷ். யுகேஷ். ஓகே ப்ரோ. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 1 வருஷமா. 1 வருஷமாக இருக்கீங்களா? நீங்கள்? ஓகே ப்ரோ. சென்னையில் உங்களுக்கு என்ன நல்லா பிடிக்கும்? மெரினா பீச்சு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, மெரினா பீச்லாம் உங்களுக்கு சென்னைனா பிடிக்குமா? உங்களுக்கு சென்னைனா என்ன பிடிக்கும்? மெரினா பீச் பிடிக்குமா? சென்னைக்கு வந்ததுன்னா உங்களுக்கு மறக்க முடியாத என்ன ஒன்று நடந்திருக்கும்ல? நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். சென்னை வந்தப்போ இது நடந்து அங்கே போனாலே எனக்கு தான் ஞாபகம் வரும் அப்படின்னு. ப்ரோ இப்போ ஏமாற்றிட்டாங்க ப்ரோ. வந்து என்ன ப்ரோ ஏமாற்றிட்டாங்க? ஸ்போர்ட்ஸ்க்கு இன்னைக்கு வர சொல்லிட்டு 3ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுதான் எங்களுக்கு வெறுப்பு இன்னைக்கு. ப்ரோ அது சென்னை ஏமாத்தல ப்ரோ, உங்கள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏமாற்றிட்டாங்க ப்ரோ. அது ஒரு அதுதான் சென்னை வந்தாலே எனக்கு இதுதான் ஞாபகம். ஓ சென்னை வந்தாலே இதான் ஞாபகம் வருதுங்களா? ஓகே ஓகே. பானுப்ரியா. பானுப்ரியா. சென்னையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 17 வருஷமா இருக்கு. 17 வருஷமா இருக்கீங்களா? சென்னையில் பிடிச்சதுலாம் என்ன உங்களுக்கு? பிடிச்சது சாப்பாடு மட்டும் தானே பிடிக்கும். சென்னையில் பிடிச்சது சென்னைனா சாப்பாடு தானே பிடிக்கும். என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் சென்னை ஃபுட்னா? சென்னை ஃபுட்னா சாப்பாடுனாலே பிடிக்கும். நல்ல பிடிக்கும்னா ஓகே. சென்னையில் மறக்க முடியாத விஷயம்னா என்ன உங்களுக்கு? மறக்க முடியாத விஷயம் 17 வருஷத்தில் சென்னையில் இந்த மாதிரி ஒன்று நடந்து அதை மறக்கவே மாட்டேன்.
சுனாமி வந்தப்போ போட்ல போனது மறக்க மாட்டேன் நான். சுனாமி வந்தப்போ போட்டில் தான் போயிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. சென்னைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சென்னைனா என்ன ஞாபகம் வரும்னா பீச். பீச் தான். உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவத்தில் நல்லது கெட்டது ஏதாச்சும் இருக்கும்ல? அப்படிலாம் இல்லை. சுனாமி பேடாக வச்சுக்கலாம். குட்டுனா சென்னைனால இந்த ஒரு விஷயம் நடந்தது எனக்கு நல்லதா அப்படின்ட்டு. விஜய் சிஎம் ஆகணும்னா விஜய் சேவ் ஆகணும். அரசியல் வந்ததுனால ஒரு குட் திங் தான். ஓகே ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? My name is Kirtan Dagami. Okay. Do you like Chennai? Yes, sir. Do you live in Chennai? Yes, I'm working in Chennai. You work in Chennai. Okay, okay. 20 years. What do you like the most place in Chennai? Place is Mount Road. Mount Road. Okay. All place and your people also good. Very good. Okay, which is not forgettable memory in Chennai? இது தமிழ்ல சொல்லணும். மறக்க முடியாத இடம் தான் இது சென்னையில். இல்லை இங்கே வந்து ஆள் இங்கே சாப்பாடு இல்லை. ஆ. ஃபுட் ஐட்டம் பிரியாணி அப்புறம் இட்லி தோசை எனக்கு நல்லா பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? சென்னைனா உங்களுக்கு சாப்பிட்றோம். ஹலோ, சொல்லுங்க உங்க பேர். இயற்கை காட்சிகள்லாம் அருமையாக இருக்குதுங்க. தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ. நதி போட்டவங்க அருமையாக இருக்குதுங்க. எம்ஜிஆர் நதி அது இது நல்லா சூப்பராக வெகு சூப்பராக இருக்குது. இன்னைக்கு சென்னைக்கு பிறந்த நாள், 386வது பிறந்த நாள். என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்கு? சென்னைக்கு சென்னைக்கு சிறந்த முறையில் இருக்கிற இந்த நாடு வாழ வைக்கும் சென்னை சொந்தம் யாரும் நம்புறீங்களா? வாழ வைக்கிற எல்லாரையுமே என்னது வாழ வைக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது வந்துன்னு போயின்னு தான் இருக்கிறேன். இங்கே எனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னா ரொம்ப உயிர். அதுக்காக வந்துன்னு போயிட்டு அவங்க சமாதி பார்த்து. அவர் சமாதி பார்க்கறதுக்காக. சென்னையில் மறக்க முடியாத இடம்னா எது சொல்லுவீங்க? சென்னையில் மறக்க முடியாதுன்னா இதுதான். இந்த இடம் தான் சொல்லுவீங்களா? பாளையத்தம்மன் கோயில் மறக்க முடியாது. இந்த கருணாநிதி சமாதி மறக்க முடியாது. ஜெயலலிதா தான் எனக்கு பிடிச்சமானது. மூணுமே இன்னும் மிக சிறப்பாக இருக்குது. ரெண்டாவது எப்பயுமே நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். வருஷம் வருஷம் வந்து போகிறோம். அப்போ கூட ஆசை தெரியல போகணும் பார்க்கணுன்றத ஒரு அமைப்பு எனக்கு எப்பயுமே இருக்கும். நான் எப்பயுமே என்ஜாய் பண்ணுவேன், ரசிப்பேன். சரி, சென்னையில் உங்களுக்கு இந்த நிகழ்வு மறக்கவே முடியாது, இப்படி ஒன்று நடந்தது எனக்கு சென்னையில், நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். எல்லாமே நல்லதாக தான் இருக்குது, கெட்டது ஒன்றும் கிடையாது. சென்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடந்துருக்கு. எல்லாமே நல்லதாக நடக்குது, சூப்பராக இருக்குது. யுவராஜ். யுவராஜ், சென்னையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சா சென்னைக்கு வந்து? ஆமாம். சென்னையில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? சென்டர் பிடிக்கும், வில்லேஜ் பிடிக்கும், எல்லாம் சென்னை சென்ட்ரல் பிடிக்கும், பீச் பிடிக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். சென்னைக்கு வந்து எதை நீங்கள் அதிகமாக ஞாபகம் வச்சுப்பீங்க? இது சென்னைனா எனக்கு இது எனக்கு ஞாபகம் வரும், இது எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ரொம்ப பிடிக்கும். எது பிடிக்கும்? இங்கே தான் வேலை நல்லா இருக்கும், சம்பளம் நல்லா இருக்கும். வேலை சம்பளம்லாம் சென்னையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாதுகாப்புலாம் இருக்கா உங்களுக்கு சென்னையில்? ஆமாம். சென்னை உங்களை நல்லா பார்த்துக்குதா? வந்தார வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். வந்தவங்க உங்க எல்லாரையும் வாழ வைக்குதா? ஆமாம், வேலை உங்களுக்கு சென்னை வந்து மறக்க முடியாதுன்னு என்ன? சென்னைனா இதுக்கு தான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு. எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஞாபகம். பேர் வரும் சரி சேது. ப்ரோ, சென்னை உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சென்னைனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மெரினா பீச். மெரினா. எத்தனை வருஷமா இருக்கீங்க சென்னையில்? ரீசெண்டாக தான் வந்தீங்களா? சென்னையில் மறக்க முடியாதுன்னா உங்களுக்கு என்ன? டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் வந்து டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்காக வந்தீங்க, அதுதான் மறக்க முடியாத நிகழ்வு சொல்லியிருக்கீங்களா? உங்கள் பேர் வரும் ஹரி. ஹரி. உங்கள் பேர் வரும் ஹரிஷ் ப்ரோ. ஹரி ஹரிஷ். உங்கள் பேர் வரும் பிரதீப் ப்ரோ. உங்கள் பேர் வரும் சஞ்சய். சஞ்சய். ஓகே ப்ரோ, சென்னையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 17 இயர்ஸ் சார். 17 வருஷமா இருக்கீங்களா? நீங்கள் 18 இயர்ஸ் ஆகுது. 18. நீங்கள் 17 18 19 அடுத்து நீங்கள் பிறந்தது எங்கே தான் ப்ரோ? வந்தது எங்கே தான்? எத்தனை வயசு ப்ரோ? அதுதான் அப்புறம் 21. 21. 17 18 19 21. சூப்பர் ப்ரோ. சென்னையில் மறக்க முடியாதுன்னு என்ன ப்ரோ உங்களுக்கு? வர முடியாதுன்னா ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க. ஏரியா எந்த ஏரியா ப்ரோ சென்னையில்? கேசர்வாடி ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு சென்னையில் இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், இந்த சம்பவம் நந்துலேருந்து சென்னை தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு. அதுதான் பசங்க கூட சுற்றுறது வெளியே. பசங்களோட சுத்தத்தில் ஜாலியாக இருக்கும் ப்ரோ. இது ஒரு நல்லதோ இல்லை கெட்டதோ, சென்னை வந்தாலும் இது எனக்கு கிடைச்சது இந்த ஊரில் நான் சொன்னேன். என்ன வீட்டில் எவ்வளோ சண்டை இருந்தாலும் பீச்சுக்கு வந்தால் ஃப்ரீ ஆகும் ப்ரோ. அது என்ன எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரீ ஆகும். ஹாப்பினஸாக இருக்கும். சத்தியமாக ப்ரோ. சரி சரி, நல்லா சொல்லக்கூடாது, போய்லாம் சொல்லக்கூடாது. போலீஸ் மாட்டினா அடிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அடிக்கிறாங்க. ரோட்டில் வந்து சம்பந்தமே நம்ம அடி தான் வரும் ப்ரோ. நைட் ஆனால் நைட்டில் எல்லாம் ஒரு 2 மணிக்கு வந்து இருக்கலாம். எங்கே ப்ரோ? சென்னை தான் பிறந்த ஒரு பிள்ளைங்க எல்லாம். உங்கள் பேர் ஐயா? சதாசிவம். சதாசிவம். நீங்கள் சென்னைக்கு எப்போ ஐயா வந்தீங்க? நாங்கள் நேற்று வந்தோம். நேற்று தான் வந்தீங்களா? சென்னையில் மறக்க முடியாத நிகழ்வுனா உங்களுக்கு என்னென்ன? பீச்சு, சமாதி. உங்கள் பேர் என்னப்பா? ராம்சரனா. நீங்கள் சென்னையில் எப்போதுலேருந்து இருக்கீங்க? இந்த மார்ச் 1லேருந்து இருக்கீங்களா? சென்னை உங்களுக்கு பிடிக்குமா?
உங்களுக்கு சென்னையில் மறக்க முடியாத நிகழ்வுனா என்ன? இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்க மாட்டேன் எப்பவுமே சென்னை. என்ன மறக்க மாட்டேன்? எதெல்லாம் பிடிக்கும் சென்னையில்? பீச்சு, வாட்டர் ஃபால்ஸ், ஸ்விம்மிங் பூல், அவ்வளோதான். அவ்வளோதானா? ஃபுட்ஸ் எதுவும் அந்த மாதிரி நல்லா பிடிக்குமா? சென்னையில் ஃபுட்ஸ்னால் உனக்கு என்ன பிடிக்கும்? ஸ்வீட்ஸ்லாம் ஜிலேபி, ஜிலேபிலாம் பிடிக்குமா? சமோசா, சென்னை எவ்வளோ லவ் பண்ணுற அதெல்லாம் ப்ரோ? உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் சிவபிரகாஷ். நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமா ப்ரோ இருக்கீங்க? சென்னையில் இப்போ ஒரு 4 மாதமாக இருக்கேன். எனக்கு வந்து சென்னையில் பிடிச்ச இடம்னா கடற்கரை தான். ஓகே ஓகே. சென்னையில் மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம்? மறக்க முடியாத நிகழ்வுகள்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி டெய்லி இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் மறக்க முடியாத நிகழ்வுனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே வந்து ஒரு வாட்டி கேக் வெட்டணும். கடற்கரை வச்சு கேக் வெட்டணும். அது மறக்க முடியாத நாள். பிறகு என்னோடய ஃப்ரெண்டுக்கு இங்கே வச்சு ஒரு நாள் மேரேஜ் பண்ணி வச்சோம். மேரேஜே பண்ணி வச்சிங்களா? ஓகே ஓகே. வேறு லெவலில் பண்ண ஆரம்பிச்சு. ப்ரோ சென்னை உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்கா மறக்க முடியாத மாதிரி? மறக்க முடியாத நினைவு வந்து இந்த ஊருக்கு வந்தனால எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உதவி அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம சைட்லேருந்து வரவங்களுக்கு இங்கே வேலையே இல்லைங்கிறது வந்து யாருக்குமே அப்படி இல்லை. எல்லாருக்குமே படிக்காதவங்க கூட இங்கே வந்தால் எந்த வேணாலும் பார்த்து பொழைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் சென்னை வந்து வேறு லெவலு. நம்ம படித்தவன் ஐடி அதே மாதிரி தான். நம்ம உள்ளூரில் வேலை இருக்கோ இல்லை, உள்ளூரில் 9,000 10,000 சம்பளம் ஆகும். அதே வேலைக்கு இங்கே வந்தோம்னா 20,000 25,000 சம்பளம். சென்னையை பொறுத்த வரைக்கும் படிக்க தெரியாதவங்க கூட சென்னைக்கு வந்தால் பொழைக்க கற்றுக்குவாங்க. என் பேர் அபிநயா. உங்கள் பேர்? ரேவதி. உங்கள் தர்ஷினி. உங்கள் பேர்? மீனா. ஓகே. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்தே சென்னையில் தான். நீங்கள் நீங்கள் எல்லாருமே சென்னையில் தான் இருக்கீங்களா பிறந்ததுலேருந்து? உங்களுக்கு சென்னையில் என்னென்னலாம் பிடிக்கும்? பீச், அப்புறம் இப்போ புதுசாக பார்க்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சது. பார்க்கு தான். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சென்னையில்? எல்லாமே தான் பிடிக்கும், எல்லாமே ஃபேவரட் தான். குறிப்பிட்டு இந்த இடம்லாம் சென்னையில் மறக்க முடியாது, இவ்வளோ பிடிக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி. பீச் தான். உங்களுக்கு பீச்சு, குயின்ஸ் எல்லாமே பிடிக்கும். குயின்ஸ்லாண்ட் எல்லாமே பிடிக்குங்களா? சென்னையில் இந்த பீச்சில் அடிக்கடி வரணும் தான் நாங்கள் பக்கத்துலேயே காலேஜ் சேர்ந்தோம். ஓ, பீச்சுக்கு வரத்துக்கு தான் காலேஜ் சேர்ந்துருக்கீங்களா? படிக்க வரலையா? படிக்கலாம், ஸ்போர்ட்ஸில் இருக்கோம் எல்லாரும். ஓகே ஓகே. என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க? கபடி, எல்லாருமே கபடி. எல்லாமே கபடி பிளேயரா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. உங்களுக்கு சென்னையில் மறக்க முடியாதுன்னா என்ன? மறக்க முடியாது கடைங்க தான். இல்லை, மறக்க முடியாத சம்பவம்னா நீங்கள் அது பிடிச்சதா சொல்லலாம்ல. பீச்சில் எனக்கு கடைங்க பிடிக்கும்னு சொல்லலாம். எங்களோட கிளப்பாக நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணோம் கொஞ்ச நாள். வந்து ஒரு நாள்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணி விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அது வந்து மறக்க முடியாது. அடிக்கடி ப்ராக்டிஸ்லாம் வருவோம். ப்ராக்டிஸ் தான் இங்கெல்லாம் வருவோம். ஓகே ஓகே. ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீச்சில். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்போம் எங்களுக்கு. உங்களுக்கு எதுவுமே சென்னையில் பிடிச்சது இல்லையா? அதான் சார் எங்கள் மறக்க முடியாதது. மறக்க முடியாதுன்னா எங்கள் அண்ணா எங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து பெருங்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து இங்கே வந்து நைட் ஃபுல்லாக இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதான் வந்தார வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்கல்ல. சென்னை உங்களை வாழ வச்சுதா? நல்லா வாழ வைக்குது. அருண்குமாருங்களா? நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சு ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட்லேருந்து சென்னைக்கு எனக்கு லிங்க் இருக்குது. சென்னையிலேருந்து? ஆமாம். சின்ன வருவேன். அப்புறம் ஒசூரில் கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் ஆனால் டச் இருக்கும். ஒரு 2016 டச் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. நான் சென்னையில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்? சென்னையில் மெரினா அதிகமாக பிடிக்கும். அதிகபட்சம் இங்கே தான் இருப்பேன். வருவேன் நிறைய டைமில், அன்டைமில் வருவேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் அப்புறம் போவேன். அந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இந்த ரோட்டில் நைட் டைம் எனக்கு பிடிக்கும். ரோட்டில் சென்னையை பொறுத்த வரைக்கும் நைட் டைமில் மெரினா பீச் உங்களுக்கு பிடிக்குங்களா? மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் சென்னையில்? அதாவது ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது இந்த ஃப்ரீடம் இந்த இடத்துல தான் நான் யோசித்து நான் சில டிசிஷன்லாம் எடுத்திருக்கேன். நம்மளை அதிகமாக பூஸ்ட் பண்ணுறது இந்த இடம் தான். இந்த தனிமையை ரொம்ப இந்த இடம் தான் நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். புது விஷயத்தை யோசிக்கும் போது இங்கே தான் வரும். இங்கே வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக வாழ வச்சுருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி ரேபிடோ, ஸ்விக்கி இந்த மாதிரி சில ட்ராவல்ஸை நம்பி இருக்கிறவங்க, அப்புறம் மெட்ரோ சிட்டியை பேஸ் பண்ணி நடக்கிற பிஸ்னஸ் எல்லாமே கண்டிப்பாக வாழ வச்சுட்டு தான் இருக்குது. யாரையும் வாழ வைக்காமல் இல்லை, கண்டிப்பாக வாழ வைக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு நார்மல் சிட்டியிலேருந்து ஒரு பெரிய கம்பெனி நோக்கி இலக்கு நோக்கி படிக்கிறவங்களும் சரி, அதுக்கான ப்ரொஃபஷனல் கிடைக்கிறது இங்கே தான். இன்னைக்கு சின்ன சின்ன இந்த யூடியூப்ஸ் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு அந்த கண்டென்ட் வேணும்னா இங்கே தான் வந்தாகணும். அதுக்கான நாலேஜ் இருந்தாலும் அங்கே நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. இந்த சிட்டிக்குள்ளே வந்தாலும் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் அது இருக்கு இல்லையா? அந்த தேடுதலை ஃபுல்ஃபில் பண்ணதில்லை. கண்டிப்பாக அதை கரெக்டாக தான் சொல்ல முடியும். உங்கள் பேர் ப்ரோ? விஜய் ப்ரோ. ப்ரோ உங்கள் பேர்?
தனுஷ் உங்கள் பேர் சந்தோஷ். சந்தோஷ். ப்ரோ உங்களுக்கு சென்னையில் என்னென்னலாம் பிடிக்கும்? சென்னையிலன்னா ரோகிணி தேட்டர் தான். ரோகிணி தளபதி கோசம் பிடிக்கும், பயங்கரமாக இருக்கும். ஏன் தலையை பிடிக்காதா? தலையே பிடிக்கும் ப்ரோ. அதான் ஐடி 2 பேரும் ஓட்டு எலெக்ஷன் டிவிக்கு ஒரு பேர் 2026 நம்ம தான். ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு சென்னையில் என்னெல்லாம் பிடிக்கும்? லைட் ஹவுஸ் பிடிக்கும் எனக்கு. லைட் ஹவுஸ் இல்லை, வேறு என்ன சென்னையில் பிடிக்கும்? வேற எல்லாம் அந்த பீச் எனக்கு பிடிக்கும். பீச்சில் டிசைன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பிடிக்கும். ப்ரோ உங்களுக்கு சென்னையில் என்னெல்லாம் பிடிக்கும்? ரெசிடென்ஸ் காலேஜ் தான். பிரசிடென்ட்ஸ் காலேஜுங்களா? ஓகே ப்ரோ. சென்னையில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? சென்னையில் அப்போதான் இருக்கும். வருஷம் ஸ்கூல் டைம்ல இருந்து அந்த மாதிரி. நீங்கள் காலேஜ் டைம். நீங்களும் காலேஜ் டைம் தான். நீங்கள் காலேஜ் டைம் தான். சென்னையில் மறக்க முடியாதுன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த ஊர் வந்தப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இதனால இந்த ஊர் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஏர் ஷோ ப்ரோ. ஆஷுங்களா? உங்களுக்கு க்ரௌடில் ப்ரோ? மாட்டிக்கிட்டு க்ரௌடில் மாட்டிக்கின்னு ஒரு வாட்டி மறக்க முடியாது, வெளியே வர முடியாமல். ஓகே ஓகே. க்ரௌடில் மாட்டீங்க. நீங்கள் கிரவுண்டு மறக்க முடியாது. கிரிக்கெட் காசு சொல்றீங்களா? 2023 ஃபைனல் நடந்ததில்ல சிஎஸ்கே. ஆமாம் ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு கிரிக்கெட் மறக்க முடியாது, உங்களுக்கு பீச்சில் ஆஷ் ஷோன்னு. உங்களுக்கு சென்னையில் மறக்க முடியாதுன்னா என்ன ப்ரோ? நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமான இருக்கீங்க? நான் சென்னையில் இல்லை, ஆக்சுவலி நான் வந்து நேட்டிவ் வந்து கும்பகோணம். நான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன். ஓகே. நான் சென்னைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சென்னைனா மெரினா பீச்சு, அதே போல் வந்தார வாழைக்கும் சென்னை. உங்களை வாழ வச்சிருக்கா? கண்டிப்பாக வாழ வைக்காமலாம் இங்கே வந்து இருக்கோம். ஓகே ஓகே. நான் சென்னைனா உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா என்னன்னா? மறக்க முடியாததுன்னா ரொம்ப பிடிச்ச இடம்னா அம்மா சமாதி, எம்ஜிஆர் சமாதி. பிடிச்சத சமாதி இல்லை சொல்லுங்க. சமாதி இல்லை, பிடிச்ச இடம்னா அதுதான். ஓகே ஓகேண்ணா. சென்னையில் மறக்க முடியாததுண்ணா? மெரினா பீச். இல்லை உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள், சென்னை வந்தாலும் இது எனக்கு நடந்தது, நான் வந்து நல்லதாகவும் இருக்கும். 2004 ஒர்க் பண்ணேங்க, சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன். அந்த நாள்லாம் மறக்க முடியாது, ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக. நடந்த நிகழ்வுகள் ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஒன்ஸ் பண்ண டைம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஓகே ஓகே. அதான் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் சமாதி ஆக்சிடென்ட் எல்லாமே கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது போல உங்களுக்கு. ஆனால் இதுமாரி நல்லா சரியான. உங்கள் பேர் ப்ரோ? பேர் கமலேஷ் ப்ரோ. கமலேஷ் ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? பிடெக் பண்ணுறோம் ப்ரோ. எஸ்ஆர்எம்ல பண்ணுறோம். எஸ்ஆர்எம்ல பிடெக் பண்ணீங்களா? எப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க? சென்னை வந்து பொண்ணு சென்னையில் தான் ப்ரோ. பிறந்தலேருந்தே சென்னை தான். சென்னையில் மறக்க முடியாததுன்னா உங்களுக்கு என்ன? மறைக்க முடியாது என்னன்னா அந்த மெரினா ஜல்லிக்கட்டு போனோம். ப்ரொடெஸ்ட் பண்ண சொல்கிறீங்களா? ஏன்னா பெரிய இதுவே அதை மறைச்சி இது பண்ணது போராடி கழிச்சு ரொம்ப பெரிய இது பண்ணுறது. ஓகே ஓகே ப்ரோ. சென்னையில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு? என்ன ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வச்சிருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்களா? பாண்டிங் வச்சிருக்கு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டு. ஓகே. மற்ற இடத்துக்கு நம்ம கூட சென்னை வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ சென்னையில் உங்களுக்கு இதுனா சென்னைனாலே எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி? சென்னை என்ன பிடிக்கும்னா அதான் ப்ரோ பீப்புள் சொல்லலாம். ஒரு மற்ற சென்னை மக்களோட பாசம் ப்ரோ. மற்ற இடம் சொன்னால் என்னென்ன இங்கே இருந்தால் ஒரு அன்பாக பார்த்துப்பாங்க. அதுக்குலாம் என்ன ஒரு இது இருந்தாலும் உள்ள வந்து பார்த்துக்கலாம். வந்தாரே வாழைக்கும் சென்னை சொல்கிறாங்க. உங்களை வாழ வச்சிருக்கா சென்னை? வாழ வச்சிருக்கு ப்ரோ. வந்துட்டு தான் வாழ்ந்து இருக்கு. தான் இருக்கும். இனிமேல் வளர்ந்து தரணும். இன்னும் வளர்ந்து தான் இருக்கும். ரமேஷ். உங்கள் பேர்? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன். உங்கள் பேர்? அவிலாஷ். அவினாஷ். நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ரொம்ப வருஷமாக இருக்கீங்களா? நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 18 years ஆகுது. 18 வருஷமாக இருக்கீங்க. நீங்கள்? 18. 3 பேருமே 18 வருஷமாக இருக்கீங்க. சென்னையில் பிடிச்சதுன்னா என்ன உங்களுக்கு? மெரினா பீச் தான். மெரினா பீச் தான் பிடிக்கீங்களா? வேறு இன்னும் சென்னையில் மறக்க முடியாத இடம்னா? விஆர் மால். விஆர்மா. அதுமா அம்மா சமாதி அந்த மாதிரி சம்திங் நிறைய பிடிச்ச இடத்து சமாதிலாம் சொல்கிறீங்களா? ஏதாச்சும் இருக்கா அது அப்படின்னு? அங்கே போய் பார்க்குறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி எல்லாருமே சுற்றி இருக்கிறது, சந்தோஷப்படுறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சென்னைக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும், மறக்க முடியாமல் இருக்கலாம், இந்த ஊரில் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. விஜயா பார்க்கணும் ப்ரோ. விஜயை பார்க்கணும், டிவிக்கு ஆகலாம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு சென்னையில் மறக்க முடியாத சம்பவம்னா இது? ப்ரோ ட்ரெயின்லேருந்து கீழே உள்ள போனால் குச்சேன், அதான் மறக்க முடியாது. அபிலாஷா ஆக வேண்டிய நேரம் தப்பிச்சிட்டீங்க. ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு சென்னையில் மறக்க முடியாததுண்ணா? எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. எல்லாமே பிடிக்கும். இல்லை ப்ரோ, அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குல்ல, சென்னைனாலே எனக்கு தான் ஞாபகம் வரும். சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போனாலும் ஜாலியாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸு தான். ஓகே 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 தேங்க்ஸ். பேர்? வினோத் ப்ரோ. வினோத். உங்கள் பேர்? அப்பு. அபு. ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 2 years. 2 years இருக்கீங்க. நீங்கள்? 2 years. 2 years ஆகுது. காலேஜ்க்காக வந்திருக்கீங்களா? சென்னையில் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரோ பிடிக்கும்? சென்னையில் மெயின் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். பட் இங்கே வந்து சுற்றி பார்க்கறத விட போலீஸ் கிட்ட மாட்டினது தான் அதிகம். அவ்வளோதான் ப்ரோ. அது உங்களுக்கு ப்ரோ? 2 பேருமே போலீஸ் கிட்ட மாட்டது தான். சுற்றுலாம் தான். ஆனால் இது பிடிச்ச விஷயமா சொல்ல முடியாதுல்ல. சென்னையில் மறக்க முடியாத விஷயம்லாம் போலீஸ் பிடிச்சிடறான்னு சொல்லலாம். சென்னையில் பிடிச்ச விஷயம் சென்னைனா எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி இல்லை போகிறது மறக்க முடியாத சம்பவம் இது ப்ரோ. சென்னையில் வந்து இது நான் மறக்கவே மாட்டேன், அந்த ஊருக்கு போயிட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன மாதிரி உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை.
மறக்க முடியாத சம்பவம்லாம் எதுவும் இல்லை. வந்து காலேஜ் சேர்ந்ததே தப்பு தான், அதான் மறக்க முடியாது. ஏன் ப்ரோ வந்தாலே வாழ்க்கைன்னு சென்னை தான் சொல்கிறாங்க. அது சென்னையில் ப்ரோ, அது வெறும் காடு ப்ரோ, தாம்பரத்தில் இருக்கு. சென்னைன்னு சொல்லி தான் ஏமாற்றி காலேஜில் சேர்த்து விட்டாங்க. சென்னையை வெறுத்துட்டோம் ப்ரோ காலேஜ் வந்து சேர்ந்ததுக்கப்புறம். அந்த காலேஜ்னால சென்னையை வெறுக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஓகே ப்ரோ, நீ சென்னையோட பர்த்டே இல்லை, சென்னைக்கு விஷ் பண்ணிடுவோமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே சென்னை சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே சென்னை. ஹாப்பி பர்த்டே சென்னை. ஓகே, உங்களுக்கு சென்னைக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சா என்ன பண்ணுவீங்க சென்னைக்காக? சென்னைக்காக நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணிவிடுங்க. அப்படிங்க. ஹாப்பி பர்த்டே சென்னைன்னு சொல்லுங்கள். அந்த ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ் சொல்லுங்கள். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஓகே. சென்னைக்கு நீங்கள் பர்த்டே ஹாப்பி சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே சென்னை சொல்லலாமா? ஹாப்பி மூணு வாங்க சொல்லலாம். ஹாப்பி பர்த்டே சென்னை. விஜய் அண்ணா வந்து சேம் ஆகணும் அதுக்கு. சரி ஓகே, எங்கள் ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். சொல்கிறேன். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ் சொல்லுங்களேன். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். வைப்ஸ் அவ்வளோக்கிட்ட மாதிரி. ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ் சொல்லுங்கள். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். மக்காமிஷி வைப்ஸ். மக்காமிஷி. ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப். சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆதரவு கொடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஓகே சொல்லலாமா? ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ். ஃபாலோ மக்காமிஷி வைப்ஸ்.